வணக்கம் மனு. அதாவது ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே உள்ள மேகரையான் தோட்டத்தில் வசித்து வந்தவர்கள் ராமசாமி, பாக்கியம்மாள். இந்த முதிய தம்பதிகளான இருவரும் தோட்டத்து வீட்டில் அதாவது கீழ்பவானி கால்வாய் கரையின் பகுதியில தோட்டத்து வீட்டுல கடந்த வயதான தம்பதியினர் வசித்து வந்துள்ளனர். இந்த நிலையில இவர்களுடைய உடல்கள் அதாவது வெட்டி படுகொலை செய்யப்பட்ட கடந்த மாதம் 29ஆம் தேதி மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில கடந்த 1ஆம் தேதி தான் இது குறித்த தகவல்கள் வெளியாகி காவல்துறையினர், அதாவது மேற்கு மண்டல ஐஜி செந்தில்குமார், கோவை டிஐஜி சசிமோகன் மற்றும் ஈரோடு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுஜாதா ஆகியோர் சம்பவ இடத்துக்கு சென்று பிரேதத்தை கைப்பற்றி பெருந்துறையில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து இது குறித்த சிவகிரி போலீசார் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை தேடி வந்தனர். அதாவது இந்த வயதான தம்பதிகளிடமிருந்து வெட்டி படுகொலை செய்து அவர்கள் அணிந்திருந்த 10 பவுன் தங்க நகைகள் மற்றும் ரொக்கம் 1 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்து சென்றதாக தகவல்கள் வெளியாகி வந்தது. இந்த நிலையில இந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்று பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் ஆர்ப்பாட்டங்கள் உடனடியாக, அதாவது தோட்டத்து வீட்டில் தனியாக வசித்து வரும் தம்பதிகளை இது போன்ற கொடூர செயல்களில் ஈடுபடும் குற்றவாளிகள் உடனடியாக கண்டுபிடிக்க வேண்டும் என கோரி பல்வேறு அரசியல் கட்சியினர் ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் நடத்தினர். அதனைத் தொடர்ந்து ஈரோடு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுஜாதா தலைமையில 10க்கும் மேற்பட்ட தனிப்படையினர் அமைக்கப்பட்டு குற்றவாளிகளை தேடி வந்தனர். அதே போல பாத்தீங்கன்னா ஈரோடு, நாமக்கல், தர்மபுரி உள்ளிட்ட 3 மாவட்டங்களைச் சேர்ந்த வெளி மாவட்டங்களைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட போலீசார்கள் வரவழைக்கப்பட்டு, அதாவது தோட்டத்து வீட்டுகளில் தனியாக வசித்து வரும் தம்பதிகளை கணக்கெடுத்து அவர்கள் கணக்கெடுக்கப்பட்டு அந்த குடும்பத்தில் யாரா தங்கியுள்ளனர், வெளி ஆட்கள் தங்கியுள்ளனரா என்பது குறித்து ஆய்வு செய்து, அவ்வாறு வெளியாட்கள் தங்கியிருக்கும் பட்சத்தில் அவர்களிடமிருந்து ஆவணங்கள் பதிவு பெறப்பட்டு விசாரணை நடத்தி வந்தனர். இந்த நிலையில இந்த தனிப்படை அமைக்கப்பட்டிருந்த நிலையில் படுகொலை செய்யப்பட்டு 10 நாட்களுக்கு மேலாகிவிட்டதால் இது தீவிரமாக இந்த குற்றவாளி கண்டுபிடிக்கும் பணிகளை காவல்துறையினர், தனிப்படையினர் ஈடுபடுத்தப்பட்டனர். அவர்கள் அதாவது அவ்வழியாக சென்ற வாகனங்கள் மட்டுமின்றி சிசிடிவி கேமரா உள்ளிட்ட ஆவணங்களை ஆவணங்கள் மூலம் பெறப்பட்டு குற்றவாளிகளை தேடி வந்தனர். இந்த நிலையில கடந்த 2 நாட்களுக்கு முன்பு குற்றவாளிகளை பிடித்து விட்டதாக தகவல் வெளியே இருந்தது. இந்த நிலையில இது குறித்து 3 நபர்களை பிடித்து தற்போது விசாரணை நடத்தி வருவது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேடம், இது குறித்து, அதாவது இந்த குற்றவாளிகளை கைது செய்வார்களா என்பது குறித்து இந்த மாலை தெரிய வரும்.